ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவல் சேனல். பார்க்குறேன்னா இருக்க சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு தான் போகிறோம். ரொம்ப நாளாக ஒரு ஆசை இதுமாரி ஒரு ஃபாரின் ட்ரிப் போனோம் சொல்லிட்டு அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என அழைக்கப்படும் நாடு எது? தவறான பதில். நியூசிலாந்து. தவறான பதில். சார் தாய்லாந்து. சரி, இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் எத்தனை நாள் ட்ராவல் பண்ணோம், எந்தெந்த பிளேஸ்லாம் போனோம், எந்த ட்ராவல் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணோம், எங்களை எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க, எவ்வளோ பட்ஜெட் நாங்கள் செலவு பண்ணோம், இப்படிப்பட்ட எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டு தான் போகிறோம். வாங்க அங்கே போகலாம். கைஸ், டே 1 நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்நாட்டை விட்டு நான் எங்கே போனதில்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்தியா விட்டு நான் ஒரு அதர் கண்ட்ரிக்கு போகிறேன், அதுவும் தாய்லாந்துக்கு போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே அரைவல் ஆகிட்டு டே 1 டே 2 இப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர்டிங் பாஸு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போய் செக்இன் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்படி போகிறோம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 வரும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போகலாம். நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டு கையில் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே இங்கேயே செக்கிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து போர்டிங் பாஸ் வந்து நான் ஆன்லைன்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் இங்கே ஒரு மிஷின் வச்சுக்கிறாங்க. அடுத்தது நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வரதுனால எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செக்கிங் லக்கேஜ். இங்கே வந்து நம்ம பேக் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இங்கேயும் வந்து போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா மொத்தம் 3 இடத்துல வந்து போர்டிங் பாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம பேக் வந்து டேக் போட்டு பாஸ்போர்ட்டு செக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து இமிகிரேஷன் செக்ஷனுக்கு போக சொல்லுவாங்க. இந்த பாஸ்போர்ட்டையும் போர்டிங் பாஸும் கையில் வச்சுக்கோங்க. நான் பொங்கல் அன்றைக்கி போனாலே இங்கே வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு பொங்கல் செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் இமிகிரேஷன் செக்ஷன் வந்தோன்னா இங்கே வந்து சிம்பிளான கேள்வி தான், நீங்கள் எப்போ போகிறீங்க, எப்போ ரிட்டர்ன் வர போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்கன்னா டேரெக்டாக ஃப்ளைட் ஏறதுக்கு உங்கள் ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். வெயிட் பண்ணுற கேப்பில் அப்படியே சும்மா பர்ச்சேஸ் பண்ணணும்னுச்சின்னா அப்படியே 2-3 ரவுண்டு சுற்றி பாருங்கள், செம்ம சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு காஃபி வாங்கினா கூட நீங்கள் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், என்னோடய ஃப்ளைட் வந்து 1:45 தான் போர்டிங் பாஸு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. நிறைய செக்கிங் இருந்தது, லக்கேஜ் செக்கிங், அப்புறம் வந்து இமிக்ரேஷன், அதாவது நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க எதுக்காக தாய்லாந்து போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வந்து நம்ம ஃப்ளைட் ஏறிய இடத்துக்கு வந்துவிட்டோம். இப்போ என்னோடய கேட் நம்பர் பார்த்திங்கன்னா 9, அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, எனக்கு ஃபஸ்ட் டைம் உண்மையிலே வந்து சான்ஸே இல்லை, எனக்கு எக்ஸைட்டாக தான் இருக்குது தாய்லாந்து போகிறது. அதோட சென்னையோட ஏர்போர்ட்டில் உள்ளே வருது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நான் பேச முடியாது, ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போவேன். உங்களுக்கு எல்லாமே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதில் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஃப்ளைட்டில் வருது இல்லை போர்டிங் பாஸ் எடுக்கல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ளைட் வரப்போகுது, நம்ம தாய்லாந்து போகலாம் வாங்க. ஃப்ளைட்டில் ஏறதுக்கு முன்னாடி எல்லோரும் போர்டிங் பாஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்டர் படி நில்லுங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஜோன் 1 நிற்கிறவங்க கரெக்டாக நில்லுங்க, ஜோன் 2, 3 இப்படி லைன் நிற்க சொன்னாங்க. நான் ஜோன் 1. எனக்கு ஃபஸ்ட்டால் நான் உள்ளே போகும்போது எனக்கு செம்மையாக எக்ஸைட் ஆனேன். எனக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மாரி தான் இருக்குது. நான் நினச்சி கூட பார்த்துல நம்மளாம் ஃப்ளைட்டில் போக முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அது நினைவாக்குற மாரி நான் ஃப்ளைட்டில் உட்காந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கைஸ், ஃபஸ்ட் டைமாக உள்ளே உட்காந்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆள் நான் தான், என் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜோன் 1ல் நான் ஃபஸ்ட் ஆளாக வந்துருக்கிறேன். என் சீட் நம்பர் வந்து 12. அதுவும் இந்த இடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா. ஏன்னா இன்கேஸ் ஃப்ளைட்டு போகும்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஆச்சுன்னா எக்ஸிட் கேட்டு என்கிட்ட தான் வருது. இதை பிடிச்சி நான் வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணணுமா, அதுமாரிலாம் நடக்காது. பேங்காக் போகிறேன், உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு விண்டோ சைடு வந்துருக்குது. உண்மையிலே எக்ஸைட்டில் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் உள்ளே வரும்போது பயங்கரமாக இருந்தது, பயங்கர எக்ஸைட்டாக இருந்தேன். ஏதோ டூரிஸ்ட் பஸ் மாரி தான் இருக்குது, ஆனால் கால் வைக்கிறது நல்ல இடம். இப்போ இதுக்கப்புறம் தான் ஏர் ஏசியெல்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம 3 hours கிட்ட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஐயோ, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. உள்ள கண்ணாடி வந்து தெரியல, க்ளீனாக தெரியல, எல்லாம் பனி மாரி மறைஞ்சிருக்குது. இப்போ கரெக்டாக வந்து 2 மணி ஆகுது, இன்னும் தூங்க கூட இல்லை. எனக்கு இதே செம்ம எக்ஸைட்டாக இருக்குது. பார்ப்போம், போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு தாய்லாந்து அந்த நம்ம சென்னையில் காட்டுறவங்களுக்கு நல்ல அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஈகராக. இது ஃபஸ்ட் டைம் இந்தியா விட்டு நான் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறது. ஓகே கைஸ், இந்த எக்ஸைட்லேயே அப்படியே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் வாங்க.
என்னோட சீட்டு பக்கத்தில் யாருமே உட்கார மாட்டாங்க. ஏன்னா இது விஐபி சீட்டு அப்படி சொல்ல மாட்டேன். இங்கே வந்து எக்ஸிட் டோர் இருக்குது. அதனால ஒரு ஆள் மட்டும் தான் உட்கார வைப்பாங்களாம். ஃப்ளைட் இன்கேஸ் ஏதாவது நடந்தால் இம்மீடியட்டாக இவங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்குதாம். அதுக்கு நான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் அங்கே இருக்கிற பிக்சரை பார்த்தா அங்கே ஒரு கிளிப் வச்சு மூவ் பண்ணனா மொத்த டோரும் வெளியே வந்துடும் அப்படின்னு போட்டுக்குது. அதுக்கப்புறம் என் சீட்டு பக்கத்தில் மெனு கார்டு இருந்தது. நம்மளுக்கு ஏதாவது வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாரி போட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம பார்த்து தெரிஞ்சிடும். இதுதான் இப்போதைக்கு என் சீட்டு பக்கத்தில் இருக்குது. அப்புறம் ஒரு டேபிள் மாரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இந்த டேபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கால் நீட்டத்துக்கு கொள்றதுக்கெல்லாம் தாராளமாக இருக்குது. அதுவும் இந்த சீட்டில் மட்டும் தான் இப்படி இருக்குது. இன்னும் ஃப்ளைட் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து கிளம்பும்போது அதுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃப்ளைட் 5 நிமிஷத்தில் கிளம்பும்போது எல்லாம் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி புக்கை வந்து பார்க்க சொல்கிறாங்க. இன்கேஸ் ஏதாவது நடந்ததுன்னா இமீடியட்டாக அந்த புக்கில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் வந்து இதுமாதிரி பண்ணி காட்டுறாங்க. சீட் பெல்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உள்ள இருக்கிற லைட்டில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே வந்து பனி அதிகமாக பெய்யறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியல. மேபி மேலே டேக் ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு வேணால் வியூ காட்டுறேன். அடுத்தது நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா அடிவயர்லாம் கலங்கி போயிடுச்சுங்க. ஏன்னா போகிற ஃபாஸ்ட்டு அப்படி இருந்தது. டாப் வியூவில் வந்து நம்ம சென்னை சிட்டியோட வியூ பார்த்தோம் பாருங்கள். செம்ம சூப்பராகவே இருந்தது. கேமராவில் கொஞ்சம் மங்கலாக தெரியும். ஆனால் நான் நேரில் பார்த்ததுக்கு வேறு லெவல் தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நான் ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பேங்காக் ஏர்போர்ட் தான் போகிறோம். இந்த இடத்துல டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்தியாவில் காலையில் 6 மணி ஆகுதுன்னா அதே தாய்லாந்தில் வந்து 7:20 ஆகும் காலையில். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. அப்புறம் ஃப்ளைட் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே மேகத்துக்குள்ளே போகும்போது பார்த்த வியூ பாருங்கள். செம்ம சூப்பராகவே இருந்துங்க. மறக்க முடியாது. மேகத்துக்கு மேலே இப்படி தான் இருக்குதான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். செம்மையாக எக்ஸைட் ஆகி பார்த்துட்டே இருந்தேன். வேறு லெவலில் இருந்ததுங்க. அப்படியே ஃப்ளைட்டு கரெக்டாக வந்து 7:20க்குலாம் பேங்காக் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் அடிவயர்லாம் கலங்கின மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளோவாக அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்தது. என்னால் மறக்க முடியாதுங்க இந்த பேங்காக் ஏர்போர்ட்டை. ஃப்ளைட் ட்ராவலை பற்றி பேசினா ஆனால் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தாய்லாந்து போகிறதுக்கு விசாவே தேவையில்ல. அது எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. அதோட முக்கியமான விஷயம் நீங்கள் தாய்லாந்து போனால் அரைவல் கார்டு வாங்கி ஆகணும். அதை எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் தான். நீங்கள் தாய்லாந்து அரைவல் கார்டு போட்டாலே அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க, உங்கள் ரூம் நேம் என்ன, இதெல்லாம் ஃபில்அப் பண்ணாலே அரைவல் கார்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். காய்ஸ், தாய்லாந்து வந்துட்டோம். உண்மையிலே செம்ம சூப்பராகவே இருந்தது. அந்த லேண்டிங்லாம் வந்து சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு தாய்லாந்து வந்தோன்னே லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நேராக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிம்மை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ டூரிஸ்ட் சிம்மு வாங்க போகிறோம். ஒரு 5 நாளைக்கு மட்டும் அன்லிமிட்டெட் காலு, அன்லிமிட்டெடு ஃபோன் கால்லாம் பேசலாமா, அன்லிமிட்டெட் நெட்வொர்க்கு தான். அதனால் வந்து ட்ரூ சிம் 5G நெட்டு வாங்க போகிறேன். இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ண போகிறோம். பாஸ்போர்ட்டை காமிச்சா அவங்க சிம் வந்து கொடுத்துட்றாங்களாம். அப்புறம் அதுக்கு வந்து 400 பார்ட்டு, அதாவது தாய்லாந்து பணம் 400 பணம் வந்து 400 ரூபா கொடுக்கணுமா. ஓகே, இப்போ இதை வாங்கி முடித்த பிறகு அப்படியே வந்து நம்ம வெளியே போய்ட்டு நம்ம வண்டி வந்து ரெடியாக இருக்குதான். அதாவது கூட கைடெலாம் யாரும் வரல. பட்டு அங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் மூலமாக இதுமாதிரி இந்த டைமுக்குள்ள டிரைவர் வெளியே இருப்பாங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுருக்குறாங்க. அதை வச்சு தான் நாங்கள் போகிறோம். ஆனால் இப்போ கைடு இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அதே அளவு கொஞ்சம் எக்ஸைட்டாகவும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் இது எங்களுக்கு போகிறது. இப்போ கைஸ், இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. நேராக வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்ட பிறகு நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நாங்கள் வாங்க போகிற சிம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ சிம் தான். நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த சிம் வாங்க நல்லா நெட்வொர்க்லாம் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு 5 டேஸுக்கு மட்டும் தாய்லாந்து அமௌண்ட்டு ஒரு 400 ரூபா பே பண்ணிவிட்டு இந்த சிம்மை வாங்கிட்டோம். அடுத்தது மணி எக்ஸ்சேஞ்ச். இங்கே வந்து மணி எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணாதீங்க. நீங்கள் சென்னை தமிழ்நாட்டிலேருந்து வரும்போதே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறங்க. இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிக்கிறாங்க. அடுத்தது உடனே ஏர்போர்ட் விட்டு வெளியே போயிடாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் காப்பி குடினா குடிச்சிக்கோங்க, மூஞ்சி கை கால்லாம் கழுவுனா கழுவிக்கோங்க, பாத்ரூம் போயிட்டு. ஏன்னா உங்களோட ட்ராவல் வண்டி வந்துடுச்சுன்னா டேரெக்டாக வந்து அவங்க சொன்ன பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரூமுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மதியானம் மேலே இல்லை 3 மணிக்கு மேலே தான் ரூமுக்கே நீங்கள் போக முடியும். அதனால் ஏர்போர்ட்லேயே வந்து பாத்ரூம் போனால் போய்க்கோங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா டைகர் டோப்பியா ஜூக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அந்த டைகர் ஷோவும் நடக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க தாய்லாந்துக்கு போன உடனே. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு அடுத்த அப்டேட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.